பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபேஸ் வந்து நீங்கள் அவ்வளவு வாய் விட்டு சிரிச்ச மாதிரி ஒரு சில் கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பார்க்குற சில் பார்த்தீங்கன்னா தெரியும். டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Share sweetness and love this festival season with Aryar Anand Pawan Sweets and Snacks. முதல் விஷயம், நான் விஜயுடைய தீவிரமான ரசிகன். கிஃப்ட்ன்றதுலாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் எதை கொடுக்குறீங்கன்னு கொடுக்கல, எப்படி கொடுக்குறீங்கன்றது மட்டும்தான் விஷயம். ரொம்ப நாள் முன்னாடியே தயார் பண்ணி வச்ச விஷயம் தான் அது. அவரை வந்தார், பார்த்தாரு, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணாரு, பேசினாரு. அப்போ சும்மா கொடுக்க வேண்டாம்னு வச்சுருந்தேன். ஸ்டேஜில் எல்லாரும் பூஜை முடிச்சு எல்லாரும் போய் பற்றியை விஷ் பண்ணாங்க. உண்மையாகவே என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, வாங்க வெரி நைஸ் தேங்க்யூ தானே எதிர்பார்ப்பீங்க. இப்போ நல்லா இருக்கு வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாரு, இப்படி கொடுத்தாரு. அதை போட்டுட்டு உடனே கூப்பிட்டு நேரில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு அப்படி போட்ட கையையும் பிடிச்சிட்டு இப்படி எல்லாத்துக்கும் ஃபோட்டோ போஸ்லாம் கொடுத்தாரு. சான்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு திருப்பி சொல்லிட்டே இருந்தார். கொடுங்க, நான் வேணா அசிஸ்டன்ட் ஷாட்டே கொடுத்தேன். இல்லை நல்லா இருக்கு, நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுகிட்டே ரொம்ப நேரம் அந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தேன். எங்கே பிறகு தெரியும் வச்சிருக்கேன், அதை கொடுக்கணுன்றது தெரியும். சார் அதை கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் பிறகு. யார் சொன்னா அவனுக்கு? சாரை ட்வீட் பண்ணிட்டாரு. அப்புறம் வித்தின் செகண்ட்ஸ் எல்லா மீடியாவும் ஸ்டார்டட் காலிங். 3 வருஷம் ஃபிலிம் கேரியரில் நான் ஒரு விஷயம் செஞ்சு இது வந்து வேர்ல்டு வைடு வைரல்னு ஒரு விஷயம் நடந்தது, முதல் முறையாக நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவன் அந்த அப்படி போட்டு ஒரு ட்வீட் பண்ணாரு பாருங்க, அது வேற வைரலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஃபுல் ட்ரெண்ட். அது ஆக்சுவலாக அந்த இடம் வந்து விஜய் சார் கொடுத்த ஐடியா தான். நாங்கள் அப்படி நடந்தோம். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஷார்ட் அது. ஆக்சுவலாக மாண்டேஜ் வந்து நானும் விஜய் சார் கூட நான் நடந்து வர்ற மாதிரி 2-3 ஷாட் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷாட்டு தான் அது ஆக்சுவலாக. ஓகே இந்த வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஈஸியாக இருந்தது. அந்த எடுக்கப்பட்ட அமையும் படம் அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். நல்ல படம், பட் எக்ஸலண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப லாஸ்ட் படம் கிளிக் ஸ்டார் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் யாருமே தொட முடியாத ஒரு வசூல் சாணி போய் நின்றுடும். சார், நான் கோட் படத்தில் பார்த்துட்டு இருந்தேன். ப்ளூ பர்ஸில் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து ஹெலிகாப்டர் கேட்டு போயிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் நடந்து போய் அங்கே நடந்த ஃபன் மூமெண்ட் எங்களை ஷேர் பண்ணவே இல்லையா சார் படத்துக்கு முன்னாடி? அது ரிலீஸ் முன்னாடி சொல்லக்கூடாது அல்லது? ஓகே, இப்போ சொல்லுங்கள் சார். இப்போ சொல்லலாம்ல? அது ஆக்சுவலாக அந்த இடம் வந்து விஜய் சார் கொடுத்த ஐடியா தான். நாங்கள் நடந்தோம். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஷாட் அது. ஆக்சுவலாக மாண்டேஜ் வந்து நானும் விஜய் சார் கூட நான் நடந்து வர்ற மாதிரி 2-3 ஷாட் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷாட்டு தான் அது ஆக்சுவலாக. ஓகே விட்டு விஜய் சார் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியும், பட் கொஞ்சம் தள்ளி இருந்தேன். விபி கூப்பிட்டு இப்படி சொல்லு, நான் நடந்து வர்றேன், ப்ளூஃபர் போட்டு விடுன்னு சொன்னேன். இது வந்து அவங்களுக்கு தெரியாது, அதாவது ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நடந்து போகும்போது அதே மாதிரி இவர் சொன்னபடி அவர் வந்து பேச பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம்ல, பிரச்சனையாக இருப்பதுன்னு அவர் சொல்ல, நாங்கள்லாம் சிரிக்க அது அந்த ஷார்ட் அப்படி முடிஞ்சுது. அது ஆக்சுவலாக நான் அது விஜய் சார் தான் அந்த ஐடியா அந்த இடத்துல கூப்பிட்டு சொன்னார், இப்படி பண்ணுறாங்க. கோட் ப்ளூபர்ஸ் பார்க்கும்போதே நிறைய ஒரு குழந்தை தன்மை வந்து விஜய் சார் நிறைய தென்பட்டுச்சு. நிறைய அவர் செட்டில் வந்து சேட்டை பண்ண நாங்களாம் பார்க்கும்போது அமைதியாக தான் நடப்பாரு, இவர் இவ்வளோ சேட்டை பண்ணுவார் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு அந்த அது சேர்ந்த இடம் எப்படி? ஓகே ஓகே. எல்லாவே விபி அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அந்த அட்மாஸ்பியரை அவர் லைவாக வச்சுக்குவார்ன்றது தான் அவங்களோட விபியோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து கலகலம் தான் இருக்கும் எப்பவுமே. அது சிரிப்பும் காமெடியுமாக தான் இருக்கும் அந்த இடம். சீரியஸான சீன் எடுத்தால் கூட அந்த கட்டுன்னு சொன்னோம்னா அங்கே வேறு ஏதாவது ஒரு காமெடி தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட இயல்பு அது. அவரும் அந்த மூடுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவார். அவங்க கூட தான் நல்லா ஜெல் ஆகிட்டார். அவங்களோட டீமோடவே நல்லா ஜெல் ஆகிருந்தார். அதான் சொன்னேன், ரொம்ப இயல்பாக நான் முன்னாடி பேட்டியெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், ரொம்ப இயல்பாக இருந்தார். இந்த வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக அப்படி ஈஸியாக இருந்தது. அந்த எடுக்கப்பட்ட ப்ளூ பர்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு விஜய் சார் எப்படி ஞாபகம் வராரோ அதே மாதிரி நீங்களும் ஞாபகம் வர ஆரம்பிச்சிட்டிங்க. நான் அவருக்கு வந்து ஒரு ரிங்கு வந்து பரிசாக கொடுத்துருந்தீங்க. அது எப்படி தோணுச்சு அவருக்கு வந்து நம்ம ஒரு ரிங்கு கொடுத்துருவோம் பரிசளிப்பா அப்படின்ட்டு? அவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களா அவர் மேலே? கண்டிப்பாக. அதாவது சொன்னேன், நான் திருப்பி சொல்கிறது தான். முதல் விஷயம், நான் விஜயுடைய தீவிரமான ரசிகன். அதுக்கு எல்லாம் இந்த சினிமா அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் தாண்டி முதல்ல அடிப்படையான விஷயம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அடிப்படையில் உள்ளுக்குள்ளுக்கிற ரசிகன். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒருத்தருக்கு ரசிகனாக இருப்போம். நம்ம ஒன்றா வரோம், அப்படியே வருவோம். அப்புறம் சிவாஜியா, எம்ஜிஆரா, ரஜினியா, கமலான்னு ஆரம்பித்து இன்றைக்கு காலகட்டத்தில் அப்படி வரும்பொழுது நம்ம வந்து இன்றைக்கி வந்து தீவிரமான ஒரு விஜய் ரசிகனாக நம்ம பார்க்குறோம். ஒரு ரசிகனாலும் ஒரு சினிமா மேனாகவும் எனக்கு வந்து அவருடைய இன்வால்மெண்ட், கமிட்மெண்ட், ஹார்ட் ஒர்க், அவர் மெயின்டைன் பண்ணிக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நடிகர் அவங்களுக்கு அவரோட ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு எவ்வளவு சின்சியராக இருக்கிறான்றதுக்கு ஒரு முழுமையான உதாரணம் வந்து விஜய் சார். அடுத்து ஒரு ஆடியன்ஸ் எனக்கு என்ன கேட்க போகிறாங்க, அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், நான் இப்படி ஃபைட் பண்ணணும், இப்படி டான்ஸ் பண்ணணும், இப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுக்கணும், இப்படி எல்லாமே அவர் யோசிக்கிறார். யாருக்கு யோசிக்கிறாரு? அது வந்து ஒன்று பிஸ்னஸாக யோசிக்கிறாரு,
படம் ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யூஸ். ஆனால் ஆடியன்ஸ் ரசிச்சா தான் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் தான் எக்ஸிபியூட்டர், அப்புறம் தான் ப்ரொடியூசர், அப்புறம் தான் டேரக்டர். எல்லாருமே எங்கேருந்து வருது? ஆடியன்ஸ் தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் ஆடியன்ஸ் தான் யோசிக்கிறார். இந்த வாட்டி அவங்கள என்ன பண்ணணும், போன வாட்டி என்னென்ன திருப்தி ஆனாங்க, எங்கே டிசப்பாயிண்ட் ஆனாங்க, அதை எப்படி இங்கே நம்ம ரீஃபில் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு மைண்டில் இருக்குது. அதற்கான ஒரு தவம் தான் அவர் அந்த உடம்பு வச்சுக்கிறது. சரி, நம்ம வந்து நடிகனுங்கிற வாழ்க்கையை ரொம்ப சொகுசுன்னு மட்டும் ஒரு இடத்துல பார்க்குறோம். அது ரொம்ப ஒரு பக்கம் சொகுசு இருக்கும், ஆனால் கூட ஃபினான்ஷியல் கம்ஃபர்ட்டை தான் சொகுசு. மற்றபடி நீங்கள் ஃபிசிக்கலாக யோசிச்சிங்கன்னா ஒரு அவங்க ஆசைப்படுற மாதிரி சாப்பிட முடியாது, ஆசை நினைக்கிற மாதிரி தூங்க முடியாது, எல்லாமே நினைக்கிற மாதிரி எங்கேயும் சுற்ற முடியாது, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ப்ரைவேசி கிடையாது. அவங்க சாப்பாடுன்றது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நல்லா பிரியாணி பண்ணுவோம், டெய்லி வந்து சரி இங்கே சாப்பிட முடியாது, 4 இட்லி சாப்பிட முடியாது. இது எல்லாமே அவளுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், இவ்வளோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபைட் ப்ராக்டிஸ் பண்ணணும், உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அப்புறம் இன்றைக்கி எல்லாமே வந்து உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. எல்லா லாங்குவேஜ் பாட்டையும் நம்ம டிவியில் போட்டு பார்க்குறோம். தெலுங்கு ஆக்டர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம விஜய் மாதிரி ஆடுறாரா அப்படின்னு நம்ம கம்பேரிசன் பார்க்குறோம். இப்போ அதுக்கு ஒரு போட்டி கொடுக்க வேண்டிய இருக்கிற தமிழ் ஹீரோக்களோட போட்டி இருந்ததெல்லாம் போய் இப்போ வந்து பேன் இண்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பேன் இண்டியா காம்படிஷன் கொடுக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் அவருடைய உழைப்பு ரொம்ப அபரீதமாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கோட் படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 எனக்கு மனசு ரொம்ப தொட்ட படமாக இருந்தது. ஏன்னா அந்த சொல்லப்பட்ட விதமாகட்டும், கதையாகட்டும், அதில் விஜய் சார் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் குறிப்பிட்ட 4-5 இடத்துல வந்து வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலை. இங்கேயே பார்த்த நாம் விஜய் ரசிகன் எங்கேயோ பார்த்தோமே, எங்கிருந்து ஒரு மனிதன் வளர்ந்து எப்படி ஒரு இமயமாக வளர்ந்து நிற்கிறார் அப்படின்னு ஒரு அந்த பிரமிப்பு எனக்கு அந்த படத்தில். நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மேலே வந்து கிஃப்ட்டுன்றதுலாம் ஒரு விஷயமே இல்லை. அதாவது அதோட வேல்யூ விஷயமே இல்லை. நீங்கள் எதை கொடுக்குறீங்கன்னு கொடுக்கல, எப்படி கொடுக்குறீங்கன்றது மட்டும்தான் விஷயம். நீங்கள் அது வந்து ஒரு 100 கிலோவில் தரீங்களா, இல்லை ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் வந்து கார் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அந்த மாதிரி தான் அது தகுதிக்கு தகுந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற போது இது ஒரு விஷயம் மனசில் டக்குன்னு பட்டுச்சு. சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நாள் முன்னாடியே தயார் பண்ணி வச்ச விஷயந்தான் அது. அப்புறம் நான் இந்த போஸ்ட் ரிலீஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் மீட் பண்ணலாம் எதாவது பார்க்கலான்னா அவங்க சந்திக்கிற அன்றைக்கி ஒரு நாள் நான் ஊரில் இல்லை, நம்ம இருக்கும்போது அவரை பார்க்க முடியல. சரி அப்புறம் வந்து எனக்கு அந்த தளபதி 16 கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அப்படிங்கிற நண்பர் அவர் ஃபோன் பண்ணி அந்த காலையில் வந்துடுங்க பூஜைக்கு, படம் ஃபஸ்ட் டே ஷோ பூஜைன்னு சொன்னேன். சரி ஓகே. அந்த 50 ஃப்ளோர் நடந்ததால் நானும் ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணி 2 பேரும் போனாங்க. 2 பேத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க, போனோம். ஸோ போன இடத்துல நான் சரி போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், இது இங்கே கொடுத்துருவோம், சும்மா என்ன பண்ண போகுது கொடுத்துருவோம் அப்படின்னு போனேன். நான் ரொம்ப சீரியஸாலாம் அதை எடுத்துகிட்டு போகல. நான் இன்ஃபேக்ட் வண்டியிலே வச்சுட்டு கூட போயிட்டேன். ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிஞ்சு ஐயோ அது வேறு வண்டியில் இருக்குது, டே அந்த டிரைவர் ஃபோன் பண்ணி எடுத்து சொல்லி கையில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்தார், பார்த்தாரு, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணார், பேசினார். அப்போ சும்மா கொடுக்க வேண்டாம்னு வச்சுருந்தேன். ஸ்டேஜில் எல்லோரும் பூஜை முடிச்சு எல்லோரும் போய் பர்த்தியை விஷ் பண்ணாங்க. அப்போ நான் போய் கொடுக்க போகிறேன். என்னுடைய உண்மையாகவே என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா வாங்க, வெரி நைஸ் தேங்க்யூ தானே எதிர்பார்ப்பீங்க. இவ்வளோதான் நான் நினச்சேன். அதுக்கு மேலாம் நான் ரொம்ப அதுக்கு இதை நான் ஒரு பயங்கர டிசைன் பண்ணுறதாவோ அப்படிலாம் இல்லை. ஓகே நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஒரு சென்சிபிளாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் சும்மா ஒரு மோதிரம்னு கொடுத்தீங்கன்னா யாராவது வாங்குவாங்களா? இது எதுக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு 10 பவுனில் சைன் பண்ணி 100 பவுனில் 68 படம் 68 பவுனில் சைன் பண்ணி கொடுக்காங்க. அதுக்கு வேல்யூவே இல்லை. அது வந்து ஒன்றும் இல்லை. அது அவர்கிட்ட இல்லாததா, அவர் வாங்க முடியாது அப்படி இல்லை. கான்செப்டுக்கு தான் அது வேல்யூ. அப்படி தான் நினச்சோம். வெரி நைஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம், கை கொடுப்பார், போதும். அதில் ஒரு ஃபோட்டோ, இப்படி தான் நான் நினச்சேன். பட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஃபேஸ் வந்து எவ்வளவு நீங்கள் முழங்கமாக கவனிச்சிங்கன்னா கொஞ்சமாக சிரிப்பார், அளவாக தான் இருக்கும், எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் அவ்வளவு வாய் விட்டு சிரிச்ச மாதிரி ஒரு சில் கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பார்க்குற சில் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர பிரைட்டாக சிரிச்சு ஒரு எனக்கே புரியுது இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ். அது ரொம்ப நல்லா இருக்குது, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தார் இப்படி கொடுத்தாரு. அவர் போட்டுட்டு நான் வந்து இப்படி போட்டார். அது வந்து ஆர்னமெண்டல் தானே, அது போட்டுட்டு உடனே கூப்பிட்டு எதிரில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நான் இப்படி போட்ட கையையும் பிடிச்சிட்டு இப்படி எல்லாத்துக்கும் போஸ்லாம் கொடுத்தாரு. எனக்கு அதுவே சர்ப்ரைஸாக இருக்கும். கையில் போட்டு எல்லாத்துக்கும் இப்படி கோட்னு காட்டுறாரு. அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து முடித்தாங்க. அவர் சான்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு திருப்பி சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன் சரி ஓகே சார் அது கொடுங்க, நான் அசிஸ்டன்ட் சேட்டை கொடுத்து இல்லை நல்லா இருக்கு நான் போட்டிருக்கேன் சொல்லி போட்டுகிட்டே ரொம்ப நேரம் அந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு அப்புறம் நான் ஒரு செல்வன்ட்டு கூட சொன்னேன், செல்வம் சாதாரணமாக ஒன்று கொடுக்கலான்னு அது பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. அப்புறம் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது, எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விஷ் பண்ணியாச்சு, டேரக்டர் விஷ் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர் விஷ் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. அவர் அப்படி போய் நான் கேரவன் போனார், நான் கார் எடுத்து இப்படி வந்தோம்.
வந்துட்டு இருக்கும்போது எனக்கு வெங்கட் பிரபு ஃபோன். வெங்கட் பிரபு தெரியும் வச்சுருக்கேன், அதை கொடுக்கணுன்றது தெரியும். சார் அதை கொடுத்துட்டீங்களா? ஆமாம் கொடுத்துட்டேன் பிரபு. யார் சொன்னா அவனுக்கு? சாரே ட்வீட் பண்ணிட்டாரு, இன்ஸ்டால் அவர் பேஜ்லேயே போட்டார் அப்படின்னு அவர் சொன்னோன்னு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வந்து கட் பண்ணி வெரி ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். பிரபு ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா சார் இப்படி போட்டு போட்டு உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி தனியாக கேரவனுக்குள்ளே போய் எடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜ்லாம் எடுக்கல, எடுத்து அதே மாதிரி இதுக்கு ஃபோக்கஸ் வச்சு இங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சு எடுத்து அவர் போட்டது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாச்சு. அப்புறம் வித்தின் செகண்ட்ஸ் எல்லாம் மீடியாவும் ஸ்டார்டட் காலிங். எல்லாரும் வரிசையாக ஃபோனே எடுக்க முடியல. அது நானும் ஒரு மீடியா, நீங்களும் எடுத்து எல்லாம் வரிசையாக ஃபோன் பண்ணுறாங்க. இது நான் எனக்கு புரியவில்லை, என்னது ஒரு மோறு மூட்டை இவ்வளவு. அவரே ட்வீட் பண்ணிட்டாரு, பெருசாச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட பேசாதவங்களே இல்லைன்னு ஆயிடுச்சு. இது வரைக்கும் கூட நான் சேனல்லாம் இது குறித்து பேட்டி கொடுக்குறதே ஒரு 10-12 ஆகி போச்சு. அந்த மாதிரி நான் வந்து அதான் சொன்னேன், நான் சொன்னேன் என்னுடைய 43 வருஷம் ஃபிலிம் கேரியரில் நான் ஒரு விஷயம் செஞ்சு இது வந்து வேர்ல்டு வைடு வைரல்னு ஒரு விஷயம் நடந்தது முதல் முறையாக அது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அளவுக்குலாம் நாமளும் எதுவும் பண்ணலை. சரி நம்ம படம் ரிலீஸ்க்கு வருவோம், அந்த ரிலீஸ் அன்றைக்கி அந்த விளம்பரம் இருக்கும், அந்த மாதிரி தான் அவ்வளோதான் இருக்கும். சோசியல் மீடியா தாக்கத்தில் அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்று ப்ரொடியூசருக்கான ஃபோக்கஸ் எதுவுமே கிடையாது எப்போவுமே. இது அதெல்லாம் தாண்டி இது எங்கேயோ போயிடுச்சு. எங்கேருந்த ஃபோன், ஜப்பான்லேருந்து ஃபோனு, யூஎஸ்லேருந்து ஃபோன், இப்படி மாதிரி மீடியா ஒரு பக்கம், நண்பர்கள் ஒரு பக்கம். இது எப்படி இந்த தாட் பெரிய எது நான் சயின்டிஸ்ட் ஏதோ கண்டுபிடிச்சவங்க மாதிரி இது எப்படி இந்த தாட் வந்தீங்க? ஒன்றுமே இல்லையா யோசிச்சாலும் பயங்கர இன்னோவேட்டிவ் ஐடியா. ஐயோ அப்படியா இதெல்லாம் யோசிக்கல. வாங்கி அந்த உணர்ந்து வச்சு 3 மாதம் ஆச்சு, சும்மா தான் இருந்தது வீட்டில். அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக யோசிக்கல. அப்புறம் ஆக்சுவலாக நான் விபி நைஸ் சார் சார் விபிட்ட காமிச்சேன். ஒருவேளை விஜய் சாரே வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதான் விபிட்ட காமிச்சேன், வெரி நைஸ் சார், இவ்வளோதான் இதான் நடந்தது. ஜெகதீஷை காமிச்சேன், குட்லாம் சார் நீங்கள் சார் கொடுத்துருங்க அப்படின்னாரு. இவ்வளோதான் எல்லா ரியாக்ஷனும். இதைத்தான் நானும் அவர்கிட்ட எதிர்பார்த்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவன் தான் அப்படி போட்டு ஒரு ட்வீட் பண்ணார் பாருங்க, அது வேற மாதிரி வேற வைரலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஃபுல் ட்ரெண்ட், அந்த ஃபுல் ட்ரெண்ட். ஆமாம், அதான் சொன்னேன். நான் சொன்னேன் என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஹையஸ்ட் மைலேஜ் அது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தளபதி. ஓகே சரி, இவ்வளோ ரசிகனாக இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி பெயின் இருக்கும். ஒரு சினிமா கலைஞனாகவும் அந்த ஒரு ரசிகனாகவும் இருக்கும்போது இப்போ வர்ற டேக்லைன் என்ன, தி லாஸ்ட் ஃபிலிம் 69, தி லாஸ்ட் சாங் அப்படின்னு ஒரு சாங் ஷூட்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் விஜய் சாருக்கு லாஸ்ட் படம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சினிமா கலைஞனா ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், அப்போ ரசிகனா வந்து எவ்வளோ பெயினாக இல்லை சார். எல்லா சினிமாக்காரனாகவும் ரசிகனாகவும் பெரிய இழப்பு. இண்டஸ்ட்ரிக்கெலாம் பெரிய லாஸ் கண்டிப்பாக. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 1000 கோடி உள்ள கொண்டாந்து கொடுக்குற ஒரு நடிகரை இழக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு, குறிப்பாக திரையரங்கு உரிமையாளர்களுக்கெல்லாம் பெரிய நஷ்டம். இந்த மாதிரி ஒரு நடிகரை நம்ம உடனே விடுறது. பட் உங்களுக்கு பொதுவாகவே விஜயகாந்த் சார் வந்து அரசியல் போனதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லை, சினிமாவில் நடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லி விஜய் சார் இல்லை உடன்பாடு இல்லாமல் இல்லை அதை கிடையாது. உடன்பாடு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையாக கிடையாது. அதில் வந்து அவருடைய முடிவு அவர் செஞ்சார். பட் போகாமல் இருந்திருந்தால் அவர் உடல்நிலை இப்படி ஆயிருக்காதுன்றது எனக்கு திட்டமான கருத்து. ஏன்னா அவர் வந்து ரொம்ப குழந்தைங்க, அது அவருக்கு எதையுமே மண்டையில் போடாமல் ரொம்ப சினிமா தவிர எதையுமே யோசிக்காமல் சினிமா, நண்பர்கள், குடும்பம், ஒரு காலகாலம் வரைக்கும் சினிமாவும் நண்பர்களும், அதுக்கப்புறம் சினிமாவும் குடும்பமும், கொஞ்சம் நண்பர்கள், இப்படி போயிட்டு இருந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் கொண்டாந்து மொத்த தமிழ்நாட்டு பாரத்தை ஏற்றி ஒரு நாளைக்கு அவர் வந்து மொபைல் வச்சு ஃபோன்லாம் எடுக்கவே மாட்டார். அவர் மொபைல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷம் மொபைல்லாம் வச்சுக்கவே இல்லை அவர். அதே வேணா நீ யாராக பேசிக்கின்றது, அப்படியே ஒரு ஃபோன் இருந்தால் கூட அவருக்கு பர்சனலாக வரணும், யாராவது ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்தால் அசிஸ்டன்ட் மட்டும் கொண்டாந்து அவர் கையில் கொடுப்பாங்க. இந்த ஃபோனை போட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற வேலைன்னா அது கூட அந்த சிரமத்தை கூட எடுத்துக்க மாட்டார். பல முறை சொல்லிட்டேன், அவருக்கு என்ன இருக்குது இல்லை, என்ன சொத்து விவரம் சம்பளம் பாக்கி எதுவுமே அவர் மைண்டில் எடுத்துக்க மாட்டார். இதெல்லாம் யாராவது பார்த்துக்கணும் அவருக்கு. அப்படி இருந்தவருக்கு ஓவர்லோட் ஆகும்போது அது தாங்கலை அப்படின்றது என்னுடைய ஃபீல். அதனால் போகாமல் இருந்தால் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருந்திருப்பான்னு சொல்லுவேன். அதே ஃபீல் உங்களுக்கும் விஜய் சார்? அப்படியே சார், விஜய் சாருக்கு வயசு கம்மி இல்லை. கேப்டன் உள்ளே போகும்போது நெருக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 60 இயர்ஸ் ஆகிடுச்சு உள்ளே டீப்பாக இறங்கும்போது. அதனால் வந்து அவருக்கு ஏஜ் காரணமாக இருக்கும், இவருக்கு அப்கோர்ஸ் வயசு கம்மியாக இருக்குது. அவருக்கு அதுக்கு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நம்பிக்கையில் அவர் போகிறார். ஜெனரலாகவே நான் எந்த அரசியல் ஈடுபாடுலையும் எப்பவுமே போடல. கேப்டன் கூடவே அரசியலுக்கு போகல, எந்த அரசியலுக்குமே நம்ம போகல. தமிழ் சினிமாவில் மொத்த கலெக்ஷனில் பாதி கலெக்ஷன் வந்து ஒரு ஹீரோ தராது அப்படிங்கிறப்போ அந்த இடம் வந்து வெற்றிடமாகுது. அதே நேரத்தில் வெங்கட் பிரபு சார் படத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி நீங்கள் வச்சுக்கோங்க, இனிமேல் உங்கள் பொறுப்பு சிவா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்த நிரப்ப முடியுமா? அந்தளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கு பிஸ்னஸ் இருக்கா? அவருக்கு அதுக்கான திறமைகள் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க, அதை செய்கிறாங்க. பட் இது எல்லாம் வரட்டும், வரவேற்கிறோம், வாழ்த்துறோம்.
ஆனால் முடிவு வந்து இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் கையில் இருக்குது. இந்த சினிமா மட்டும் சார் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க தான் அதை முடிவு பண்ணுவோம். இதுதான் சொல்லி யாரையும் டிக்ளேரே அதை நம்ம முடிவை நாம் எடுக்க முடியாது இல்லைங்களா, எடுக்க முடியாது. இப்போ இந்த படம் வந்து நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்காக ஓடணும்னு அவசியம் இல்லை. யார் படமாக இருந்தாலும் படம் பார்த்து முடிச்சுட்டுனா அவன் தான் முடிவு பண்ணுறான். உள்ளே போய் படம் பார்த்துட்டு ஒரு 500 பேர் வெளியே வந்து சொல்கிறது தான் அடுத்த 500 பேர் உள்ளே கொண்டு போக போகுது. இவன் வந்து பிரமாதம்னு சொன்னால் அப்படியே ஒரு அலையாக உள்ளே போகும். ஐயோ அப்படின்ட்டு வெளியே போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு, அப்படியே வந்தவொடனே திரும்பி போயிடுவோம். ஸோ சினிமா வந்து ஆடியன்ஸ் கையில் இருக்குது. அதுக்கு விஜய் எவ்வளோ உழைத்தார், எவ்வளோ பண்ணார், என்ன கொடுத்துருக்குறாருன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஏன் நீங்கள் சார் எதுக்கு நீங்கள் வந்து இந்த விஜய் அப்படின்னு சொல்லி கமர்ஷியலாக பேசுகிறீங்க? ஏன் நம்ம ரஜினி சார்னு பேசுகிறோம்? ரஜினி சார் கொடுத்த ஹிட்ஸு, கொடுத்த லாபம், ப்ரொடியூசர்ஸ்க்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு அவர் கொடுத்த லாபம் ரேஷியோ இருக்குல்ல, அங்கே தான் ஒரு சூப்பர் ஸ்டார். ரஜினி சாரோடைய ரேஷியோ ஒருத்தர் உடைக்கணும்னு இன்னொருத்தர் பிறந்து வந்தால் கூட முடியாது. ஏன்னா அது அவர். அதே மாதிரி விஜய் சார் அவருடைய நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்குள்ள அவரு கொடுத்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் பெருசு. அதனால தான் வந்து ஏன் டாப் ஒய் டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் டாப். நீங்கள் அதை உடைக்கிறதுக்கு வரணும். நீங்கள் சரி இந்த ஆஃபீஸர் வந்து இன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு ரிட்டையர் ஆகிட்டார் இந்த கலெக்டரு, நாளை காலை போல இன்னொரு கலெக்டர். அதுதான் அது சிஸ்டம், கவர்மெண்ட் சிஸ்டம். அது சினிமா நீங்கள் அதை பண்ண முடியாது சார். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்தோட மலையாள படம் அதிகமாக இருந்துச்சு. இந்த 6 மாதம் நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு நிறைய பேர் கூட்டு தியேட்டருக்கு கூட்டு வருது. இந்த மாதிரி பல ரசிகர்கள் வந்து கூட்டு வருது. இப்போ இந்த 6 மாதம் வந்து எப்படி இருக்கும் வந்து நீங்கள் பார்க்கறது வந்து பத்தாது. நான் சொல்கிறது நம்ம வருஷத்துக்கு வந்து ஒரு 250 300 படம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து 10% கூட சக்ஸஸ் பண்ணுறதில்ல. ஒரு 25 படமாக அது ஓடுனா தான் அது 10%. கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இது இப்போ ஓடிக்கிட்டு இருக்க லப்பர் பந்து தெரியும், அப்போ ஓடினா ஒரு குட் நைட் தெரியும், அப்போ ஒன்று ஒரு படம் தெரியும் உங்களுக்கு, மகாராஜா வரும், இப்படி இருக்குது. நல்லா இருக்குது, இந்த கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. பட் இதில் வச்சு திருப்தி அடையக்கூடாது. இதில் இது பத்தவே பத்தாது. கோட் வந்து 100 கோடி தியேட்டர்கள் வசூலே வந்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு சில படங்கள் அதாவது 100 கோடி வசூலிச்சு ஒரு முதல் 5 படங்களே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்க. இப்போ எவ்வளோ வசூல் பண்ணிருக்கோம்? இப்போ எத்தனை இடத்துல இல்லை சார், 100 கோடியை தாண்டதுங்கிறதே ரொம்ப நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் படங்கள் தான். அதில் இப்போ 100 கோடியை தாண்டி இருக்கிற படம் அப்படின்னா கோட். அது நம்ம எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் யார்ட்டு கேட்டாலும் அந்த சொல்லுவாங்க. உலக அளவில் அதுக்கு நம்ம எப்பவுமே நான் வந்து அந்த கணக்கு போடலை. ஏன்னா நீங்கள் வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணுச்சு, அண்டார்டிகாவில் என்ன பண்ணுச்சுன்ற கதையெல்லாம் நமக்கு தெரியாது. அதில் ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்காது உங்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஷேர், இந்த கிராஸ்னு ஒன்று போடுவாங்க, 2வது நாளே 130 கோடின்னு ஒன்று போடுவாங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு கழிச்சு வந்தால் என்ன வரும்ன்ற கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது யாருக்குமே. கிராஸ்ல இருந்து எல்லாம் கழிச்சு கைக்கு என்ன வந்தால் என்ன வரும்னு தெரிஞ்சிங்கன்னா 1 வரும், 25% தான் வரும். அது கணக்கு இல்லை. அது நமக்கு வந்து கைக்கு என்ன வருதுன்னு பார்த்தா அதில் 100 கோடியை தாண்டி இருக்குன்றது ஒரு பெரிய லேண்ட்மார்க், பெரிய மைல் ஸ்டோன். அது வந்து அதில் விஜய் சார் படம் 2 படம் லியோ தாண்டி இருக்கு, இது தாண்டி இருக்கு சார். அப்படி இப்பயும் ஒரு கம்பேரிசன் ஆரம்பிச்சு, வேட்டையன் வந்து இந்த கோட்டோட வசூலை தாண்டுமா? தாண்டணும்ன்றேன் நான், தாண்டணும், அதுதான் போட்டி சார். எல்லா என்ன ஒலிம்பிக்கு சாதனையே ஒன்று ரெக்கார்டை உடைச்சு வர்றதான ஸ்போர்ட்ஸ்ன்றது. அது இது ரன் சார், படம் எடுக்கிறது தான் சினிமா, அதுக்கப்புறம் ஓடுறது வந்து திருப்பி ஸ்போர்ட்ஸ் தான். நான் வந்து விஜய் ரசிகன் அப்படின்னு சொல்லுங்க, மற்ற மணிக்கெல்லாம் ரசிகன் இல்லை. நமக்கு அவர் மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் கூடவா வச்சிருக்கிறோம். நமக்கு மற்ற படம் ஓடனா இன்னும் சந்தோஷம், 100 யாராவது தானா ரொம்ப சந்தோஷம், 110 தானா இன்னும் சந்தோஷம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் திருப்பி வெறியேற்றுறீங்க, நான் 110 தாண்டமே சார். அந்த போட்டி இருக்கிற தொழில் தான் எப்பவுமே நல்லா இருக்கும். ரொம்ப சின்சியராக நம்புறேன். நிச்சயமாக வேட்டையன் வந்து ரஜினி சார் கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன், டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் கேரியர். ட்ரெயிலர் பார்க்கும்போது ரஜினி சார் படம் மாதிரியே தெரியலையே அப்படின்னு அதுதான் சொல்கிறேன் சார். நீங்கள் வந்து சந்திரமுகி பார்த்தபோது என்ன சொன்னீங்க, உமன் சென்ட்ரிக் படமாக இருக்குமோன்னு நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். அதில் நம்ம இப்போவுமே சார், இப்பவுமே நீங்கள் நல்ல படத்தை தான் ஆடியன்ஸ் கேட்கலாம். அவன் வந்து நீங்கள் ரஜினி படம் கொடுங்கலாம் கேட்கலாம், நல்ல படம் கொடுங்க தான் கேட்கலாம். நல்ல படத்தில் ரஜினி சாருடைய அவருடைய விஷயங்களோட அவருடைய ஓன் ஸ்டைலில் அதெல்லாம் இருக்கணும். ஆனால் படம் நல்லா இருக்கும் சார். ரஜினி சார் படமும் ஃபெயிலியராக இருக்குல்ல, ஏன் இருக்கு? கண்டென்ட்டாக பிடிக்கல மக்களுக்கு. ரஜினி சார் பிடிக்காம போகல. இல்லைன்னா இன்னைக்கு வந்து இந்த வயதில் வந்து ஒரு 4 ஜென்ரேஷனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அவர், இல்லையா? நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஆரம்பிச்சு 50 ஆண்டு காலமாக வந்து ஒரு மனிதன் வந்து சினிமாவை தூக்கி கையில் பிடிச்சிட்டு இருக்காரு. இது எப்படி சாத்தியம்? அது அவரை பிடிச்சி போய் தான். அவர் படம் இல்லைன்னா அவர் பிடிக்கலன்னு அர்த்தமே இல்லை, படத்தில் தப்பு இருக்குது. ஏன்னா அவர் மொத்த படத்தையும் அவர் பார்க்க முடியாது, அவர் வரைக்கும் அவர் பார்க்க முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வேட்டை வந்து ரஜினி சாரோட கேரையிலே இட் வில் பி த பெஸ்ட் ஃபிலிம்.
ஏன்னா ஞானவேல் வந்து ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு தாட்ஃபுல் மேக்கர். அவர் ஒரு வசூல் மன்னன் எப்பயுமே விஜய் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் படங்கிறதுனால அது எவ்வளோ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்க அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளோ வசூல் மழை போய், ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பயங்கரமாக ஷேர் ஆகுது, அது வந்து நம்புறாங்க எல்லாருமே. இவர் சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல கூட அப்படிதான் போடுறாங்க, உங்களுக்காக தான் ஷேர் பண்ணுறாங்க விஜய் ரசிகர்களே. அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன், இது வந்து எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணோம், இது இவ்வளோ வசூல் மழை பொழியும் அப்படி மாதிரி உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருப்பீங்கல்ல, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். நான் சொல்றது எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இருக்குமே தவிர வசூல் மழை என்பது படம் நல்லா இருந்தால் தான் பிடிக்கும். என்ன நீங்கள் இதுதான் கடைசி படம்னு சொன்னீங்கன்னா கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி யாரும் கேட்கல, ஒரு மீடியாவில் நம்ம சொன்னதில்லை. புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து முதல்வர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்தில் அவர் கடைசியாக நடிச்சுட்டு படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த படம் வந்து ஐ திங்க் CM ஆனதுக்கு அப்புறம் கூட சின்னதாக 2-3 போர்ஷன் நடிச்சு முடிச்சு கொடுத்தா அந்த கட்டும் போது நம்ம ரொம்ப சின்ன தெரியாதுங்க நடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு CM ஆனது, அதாவது முதல் முறையாக முதல்வர் ஆன போது அவருடைய இமேஜும் அந்த கரிஷ்மாவும் என்ன உச்சகட்டத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமாம், எப்படி இருக்கும் முதல்வர் எம்ஜிஆர் அப்படி ஒரு இருக்கும்போது இதுதான் அவர் நடிச்சு கடைசி படம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வருது. அந்த படம் தான் இனிமேல் கண்டிப்பாக முதல்வர்கிட்ட நடிக்கக்கூடாது, சட்டப்படி நடிக்கக்கூடாது, அவர் நடிக்க மாட்டார், இந்த படம் வராது, மக்களுக்கெல்லாம் முடிவாயிடுச்சு. இதுதான் கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த படம் ஓடல. புரியுதுங்களா? படம் பிடிக்கல, ஓடல. எம்ஜிஆர் படமே, எம்ஜிஆர் படம். சார் எம்ஜிஆர் முதல்வர் ஆயிட்டாரு, ஓடலைன்னு சொன்னா அவருடைய முந்தைய படங்கள் மாதிரி பெரிய சாதனைகள்லாம் படைக்கல. வந்துச்சு போச்சு, பெரிய ஃபிளாப்லாம் அவ்வளோ கூட வந்துச்சு ஓடிச்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அது எப்படி அது என்ன பண்ணியிருக்கணும், அவருடைய மொத்த வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கணும். அது அதாவது அவருடைய படங்கள்ல ஓடலைன்ற படத்துக்கான பேர் தான் அந்த படத்துக்கு வந்துச்சு. ஆனால் மக்கள் வந்து நாளையிலேருந்து தலைவர் நடிக்கவே மாட்டார், இந்த படத்தை மட்டும் கிடைச்சி அந்த படம் பிடிக்கல. அதுக்கு அவன் திருப்பி போய் ரிக்ஷாக்காரனையும் உரிமை குரலையும் பார்த்துக்கிட்டுமா, திருப்பி அவரை பார்க்கணும்னா அதை பார்த்துக்க போறாங்க. அவனுக்கு பிடிக்காத ஒரு படத்தை இன்னொரு முறை டிக்கெட் வாங்கி பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. முதல்ல ஆடியன்ஸோட மனநிலை அந்த காலம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து சொல்றேன் இப்போ வரைக்கும் ஒரே விஷயம், பிடிச்சதுன்னா கடனை முதல்ல வாங்கி வீட்டில் சண்டையை போட்டு திருடியாவது போய் காசு எடுத்துட்டு போய் பசங்க படுத்து பார்த்து வந்துடுவாங்களே தவிர, பிடிக்கலன்னு சொன்னா மறுநாள் சும்மா டிக்கெட் கொடுத்து பாருங்க போக மாட்டேன். அப்படி போக மட்டும் தான் நீங்கள் எம்ஜிஆர் சார் படமே. ஆனால் நம்ம அந்த கணக்கெல்லாம் போடவே வேண்டாம். இது எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து கண்டென்ட் வந்துடும். அதாவது மற்ற படத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஓப்பனிங். இன்னொரு 25% ஆடியன்ஸ் ஏறுவாங்க. இந்த நான் சொல்கிற மாதிரி டிக்கெட் ப்ரெஷர் தாறுமாறாக ஏறும், எல்லாம் ஏறும். ஆனால் படம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்ததுன்னா, நல்ல படமாக இருந்து விட்டால் அது எவனாலும் உடைக்க முடியாத வரலாற்று சாதனையை பண்ணிடும். அமையணும். படம் அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், நல்ல படம், பட் எக்ஸலண்டா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப லாஸ்ட் படம் கிளிக் ஸ்டார் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் யாருமே தொட முடியாத ஒரு வசூல் சாதனை போய் நின்றுடும். இப்படி நடக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் சார். ஆனால் இப்போ கோட் படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி தான், இந்த படம் வந்து நான் இது இல்லை சேண்டா வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நிறைய நெகட்டிவிட்டி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. விஜய் சார் படத்துக்குன்னு தனியா வந்து நடக்குதா, இல்லை அரசியல் இன்ட்ரிக்காக நடக்குதா? இல்லை அதெல்லாம் ஒன்று சார். சரி, இன்னைக்கு அதாவது மீடியாவில் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபேஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெகட்டிவாக பேசினாதான் மக்கள் பார்க்குறாங்க. ஒரு படத்தை நீங்க பாராட்டினீங்கன்னா அல்ல என்னடா வந்து விட்டுறோம், கொசாமுசான்னு திட்டினா இல்ல நல்லா திட்டுறானாங்க, அது எது நம்ம அது என்ன மனநிலை மக்களுக்குன்னு தெரியல. நான் இந்த படத்தையும் இல்லை, எந்த படமா இருந்தாலும் நீங்க ரீசெண்டாக ஒரே சொல்றேன், நீங்க இந்த ரீசெண்டா இந்த ஒரு 1 இயர் எடுத்துங்களேன், கமர்ஷியலாக பெருசா ஜெயிச்ச படங்கள் எல்லாம் எடுங்க, இந்த விமர்சனங்களை என்ன சொல்லுச்சுன்னு பாருங்க. கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனா படம் வந்து பெரிய லெவலில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் சார். ஹையஸ்ட் சாதனை படத்தை லியோ பற்றி பாசிட்டிவாக சொன்னாங்க ரிவ்யூவில். அது இல்லை, அது மக்கள் மனநிலை வேறு, விமர்சகர்கள் மனநிலை வேறு. இப்போ கடைசியாக வந்து விபி சார் யாரோட வந்து இணைய போறாரு, ஏதாவது அப்படின்னு தெரியுமா? சிவகார்த்திகேயன் பண்றாரு. கண்டிப்பா அது பண்ண போறாரு. அடுத்த படம் அந்த படமா தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்டர்ல வந்து அடுத்து வந்து ஒரு சிவகார்த்திகேயன் பண்ணணும். அது என்ன ஏதுங்கிற ஷெட்யூல் டீட்டெயில் தெரியல. தேங்க்யூ கலோட்டா ஃபேன்ஸ். டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Share sweetness and love this festival season with Arya Anand Pavan Sweets and Snacks.